டைம் 2:30 மணி ஆகுது. ஸோ இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி டே 5. எம்பிசிலேருந்து ஏபிசி வர தான் பிளானு. ஸோ இப்போ டைம் ஒரு 4:30 மணி ஆகுது. தனியாக ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். யாருமே இல்லை, ஃபுல்லாக இருக்குது. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் டைம் 4:30 ஆகுது. -5. செம கஷ்டம்ண்ணா. ரெயின் கவர் ஏன் போட்டுருக்குன்னா விண்டை தடுக்கிறதுக்கு. அண்ட் ரிட்டன் வரப்பையும் விண்டு வரும்னு சொல்லிட்டு, ரெயின் வரும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிகாஷனுக்காக. மற்ற எல்லாமே நான் எம்பிசிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக இப்போ வந்து நம்ம அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் வந்தாச்சு. டைம் வந்து ஒரு 5 மணி ஆகிடுச்சு. மேலே போயிட்டு இப்போது வியூ பாயிண்ட் பார்க்க வேண்டியது தான் வேலை. இதுதான் இப்போ கரெக்டாக வந்து 4130 மீட்டர் ஹைட்டில் இருக்கிறோம். -5 டிகிரி. பயங்கரமாக இருக்குதாண்ணா. பின்னாடி வியூ அதெல்லாம் மவுண்டன்ஸ் வேறு. வியூ வந்து இப்போ 5 மணி ஆகிடுச்சு. லைட்டாக வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இனிமேட்டு இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டைரெக்டாக மேலே போய்ட்டு சன்ரைஸை என்ஜாய் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ எதுக்கு வந்தோமோ அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டோம். இது அன்பிளான் ட்ரிப் தான், பட் ஆனாலும் செம மாதம் முடிஞ்சாச்சு. ஸோ மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேபி இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தேன், அது சரியாக தெரில. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம 4130 மீட்டர் ஹைட்டில் இருக்கோம். -7 டிகிரி செல்சியஸில் தனியாக நடந்து வந்திருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை. எல்லாருமே நேற்றே வந்து ஏபிசி போயிட்டாங்க. அதாவது இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. நான் எம்பிசியில் ஸ்டே பண்ணிட்டு midnight 2:45 2:40 சம்திங் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கரெக்டாக ரீச் ஆனது வந்து அரௌண்டு 4:40 4:45க்கு ரீச் ஆகிட்டேன். இங்கே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இந்த வியூவை பார்த்துட்டு இப்போ மேலே கரெக்டாக வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிவிட்டு சன்ரைஸ்க்காக தான் வந்தேன். அதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபைனலி என்னால் நம்பவே முடியல. என்ஜாய் பண்ணுறதா இல்லை நானே சர்ப்ரைஸாக இருக்கேன் இங்கே எப்படி வந்தேன், ஏன் வந்தேன்னு தெரியாமல். ஸோ மேலே போயிட்டு இப்போ பார்ப்போம். வியூ என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அது அங்கே எல்லோரும் வந்துட்டுருக்காங்க இப்போ தான் எம்பிசிலேருந்து. ஸோ மோஸ்ட்டாக எல்லோரும் மிஸ் பண்ணிடுவாங்க. ஒன்றும் ஒரு 5 மினிட்ஸில் போனால் நானும் மிஸ் பண்ணிடுறேன். இதில் தான் எம்பிசி லாட்ஜ். ஃபைவ் ஓ கிளாக் வந்து இப்போ தான் இப்படி தான் இருக்கும் சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இதுதான் ஸ்டேஜ் 1. மொத்தம் இதுமாரி 3 ஸ்டேஜ் இருக்குது. 3ஆவது ஸ்டேஜ் அப்படியே ஃபுல்லாக கோல்டன் கலரில் மாறி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாக்லாம் பார்த்தா தான் ஒரு மாதிரி வைபாகவே இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. எம்பிசிலேருந்து வந்தது நான் தான் மொதல் ஆள். டைம் 5:10 ஆகுது. மேலே ஏதோ தெரியுதா, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது ஒரு பீக்கு. என்னை சுற்றி 3 பீக் இருக்குது. இங்கே ஒரு பீக் இருக்குது, இது ஒரு பீக். ஸோ 3லேருந்து ஒரு 1 hour தான் வேலையே இங்கே. ஸோ 5 to 6 எல்லாமே முடிஞ்சிடும். இந்த சன்ரைஸ்க்காக நான் சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி இங்கே ஏறி வந்திருக்கேன். இதுதான் ஏபிசியில் இருக்கிற ரூம்ஸு. ஸோ இங்கே மொத்தமே 1 2 3 4 5 ரூம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்று ப்ரீ புக் பண்ணிக்கணும், இல்லைனா டைனின்னு எல்லாம் அப்படியே ஃப்ளோரில் பெட்டு தருவாங்க, அதில் படுத்துக்கணும். இவங்க எல்லாருமே இங்கே ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணிட்டு வந்தவங்க தான். ஸோ இவங்க ரிலாக்ஸாக சில் பண்ணலாம்.
சன்ரைஸை பார்த்துட்டு. எம்பிசிலேருந்து வரவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும். ஆக்சுவலாக இது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் சன்ரைஸ். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அண்டு லைட்டாக கோல்டன் கலர் சேர்ந்து வரும். டைம் ஆக ஆக க்ரௌடு ஏறிக்கிட்டே போகுது. இப்போ தான் எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்காங்க. சன் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸ்டார்டட் 8,100 ப்ளஸ் அண்ட் இது 7,800. அது 6,900 மீட்டர் ஹைட். இது 7,900 மீட்டர் ஹைட். இது அன்னபூர்ணா சவுத்து. இது 7,900 மீட்டர் ஹைட்டு. இது அன்னபூர்ணா நார்த்து. இது அரௌண்டு 8,100 மீட்டர் ஹைட்டு. அது வந்து ஹிமாச்சுலின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பு. அது மஞ்சப்புறா அது மஞ்சப்புறா டாப். அது வந்து ஒரு 6,170 மீட்டர்கிட்ட இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த 3 பீக்லேயும் இப்போ சன் ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து சன் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் மஞ்சப்புறாவில் மட்டும்தான் ரிஃப்ளெக்டே ஆகலை. மஞ்சப்புறா அண்டு அப்படி இல்லை, எங்கெல்லாம் பக்காவாக சூரியன் சுட்டெரிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது இதிலேருந்து நான் மஞ்சப்புறாவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் வியூவே. அன்னபூர்ணா நார்த், அன்னபூர்ணா சவுத். இது ஒரு பீக் அண்ட் இது மச்சபுரா பீக். இங்கே சூரியன் ஸ்டார்ட் ஆகி இதிலிருந்து அதில் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிற நேரத்தில் க்ளவுட்ஸ் வந்துடுச்சு. ஆனால் க்ளவுட்ஸ் மேலே செம்மையாக இருக்குது சூரியன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மேலே ஏறி வந்தேன். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே கிடையாது. எனக்கு பின்னாடி தான் இருக்காங்க எல்லாம். ஸோ மிட் நைட்டில் ஸ்டார்ட் பண்ணால பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே இந்த வியூலே உக்காந்துட்டு இங்கே அன்னபூர்ணா பேஸ் கேம்ப்லேயே வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, ப்ரைஸி தான் பட் சாப்பிட்டு தான் வேலை. சாப்பிட்டா தான் நம்ம ரிட்டனே போக முடியும். பாடி எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்னா சரியான தலைவலி வரும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தனால இப்போ மூச்சோட கஷ்டமாயிடுச்சு. ஸோ இதோட சாப்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிளம்பிட்டாங்க.
சுட சுட ஒரு காஃபியை போட்டு வச்சுருந்தேன் கெஃபேல. ஆக்சுவலாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நான் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே எல்லாருமே அவங்க ஃபோட்டோ எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ நான் மட்டும் என் பேரை எழுதி வச்சுருக்கேன் தமிழ். சரியான க்ரௌடான அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் 7 மணி ஆகிடுச்சு. ஏபிசிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து எம்பிசி போயிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் கீழே போக முடியுதோ அவ்வளோ தூரம் போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். தென் டுமாரோ ஐ திங்க் ஜீனு ரீச் ஆகிடுவேன். ஆனால் ஹாட் ஸ்ப்ரிங் அங்கே என்ன பிளான்னு தெரில. அது ரீச் ஆகிறத பொறுத்து தான். ஆனால் ஹாட் ஸ்ப்ரிங்க்கே வந்து 20 மினிட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அது போக 30 மினிட்ஸ் ஆகும். ரிட்டன் கிளைம் பண்ணி வர்றதுக்கு ஒரு 45 to 50 மினிட்ஸ் ஆகும் ஈஸியாக. ஸோ அது போய் தான் பார்க்கணும். இப்போதைக்கு அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் டன் அண்ட் டஸ்டட். அவ்வளோதான். One last goodbye, guys.好細隻哦，人好細隻哦。அவ்வளோதான். ரிட்டன் பேக் டு எம்பசி. இப்போ தான் இந்த ப்ளோசம் ஃப்ளவர்ஸ் வந்து பூக்க ஸ்டார்ட் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தோன்னா சுற்றி நீ ஃபுல்லாகவே இந்த பூ தான் இருக்கும். இன்னும் வியூ பயங்கரமாக இருக்கும். அப்படியே டிராஸ்டிக்காக அப்படியே மாறிடுச்சு. ஃபுல்லாக க்ளவுட் தான் இருக்குது இப்போ. எம்பிசிலேருந்து ஏபிசி போகிற வழியில் இந்த லேக் இருக்கும். ஆனால் நான் போகிறப்ப இதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா இது செம்ம டார்க்காக இருந்துச்சு. இப்போதான் இப்போ கூட ஃபுல் மிஸ்ட்டு, அதனால் ஒன்றுமே தெரில தான். இப்போ டைம் ஒரு 7:30 மணி ஆகுது காலைல. லேக்கை தாண்டி நடந்து போயிட்டுருக்கேன். எம்பிசிக்கு போயிட்டுருக்கேன். லேக் வந்து 3980 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இதோட லேக் பேர் மிரர் லேக். இங்கே வந்து போட்டோஸ் எல்லாருமே வந்து எதையோ சர்ச் பண்ணுறாங்க. என்னன்ட்டு தெரில. நான் ஒருத்தர் இல்லாமல் எல்லாருமே நின்று ஒரு 5 மினிட்ஸ் தேடி பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஏதோ ஹிமாலயன் மெடிசன் வந்து சர்ச் பண்ணுறாங்களாம். இங்கே லோக்கல் பீப்புள்ஸ் இதையோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ட்டு கேட்டால் லோக்கல் மெடிசன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களாம். சிலருக்கு கிடச்சது, சிலருக்கு கிடைக்கல. இப்போது எம்பிசிக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான்.
இதுதான் 4 ஷேரிங் பெட். இந்த பெட்டில் தான் நான் இருந்தேன். இப்போ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அரௌண்ட் ஒரு 10:30 ஆகிடுச்சு, கிளம்ப போகிறேன்.